ஒரு பைசாக்கு யாராவது கோல்டு குடுப்பாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, குடுக்க போறாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பொறக்க போற குழந்தைங்களுக்கு தான் இந்த கோல்ட வந்து குடுக்க போறாங்க. என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம டிவிகே கவர்ன்மெண்ட் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதிய குடுத்திருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிரம். தமிழ்நாட்டுல பொறக்க போற குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்டு ரிங் குடுக்க போறதா அப்ப சொல்லியிருந்தாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பொறக்க போற எல்லா குழந்தைங்களுக்கும் 1 கிராம்ல கோல்டு ரிங்க பரிசா குடுக்க போறாங்க. சோ, இத அறிவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா, இந்த திட்டத்துக்கு டெண்டர் விடணும். இந்த டெண்டர யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் ஆலுகாஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட அடிஷனல் காஸ்ட்ட வந்து 1 பைசான்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் பிட்டர் இருக்கிறதுனால, இவங்களுக்கு தான் அந்த டெண்டர் கிடைச்சிருக்கு. அப்போ கோல்டோட மார்க்கெட் வேல்யூட 1 பைசா தான் எக்ஸ்ட்ராவா போட்டு கோல்ட் ரிங்க வந்து இவங்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க. சோ டெண்டர் வந்து ஜாய் ஆலுகாஸ்க்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் கிடைச்சிருக்கு. ஜாய் ஆலுகாஸ் வந்து இந்த டெண்டரை எடுக்கிறாங்க. கூடவே கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த டெண்டரை எடுக்கிறாங்க. எந்த ஷேர்ல எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 70-30 அந்த ஷேர்ல எடுக்கிறாங்க. 70% வந்து ஜாய் ஆலுகாஸ் பண்ணுவாங்க, 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், 1 பைசா கோல்ட எப்படி வந்து கொடுக்க முடியும் அடிஷனல் காஸ்ட்ல? அதாவது ஒரு கோல்டு வந்து உருவாக்குறதுக்கு செய்கூலி இருக்கு, சேதாரம் இருக்கு, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், மேக்கிங் சார்ஜஸ் இருக்கு, நிறையவே இருக்கு. இதெல்லாத்தையும் கழிச்சிட்டு எப்படி 1 பைசாலே இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். ஒரு நிறுவனம் இவ்வளோ ஒரு கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வரணும், இல்ல அதிகமான ப்ராஃபிட் வரணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும். இது எதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த திட்டத்தோட மதிப்பு 755 crores. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் குழந்தைங்களுக்கு இந்த திட்டம் போய் சேரப்போகுது. ஸோ இதனால இந்த நிறுவனம் 4.5 லட்சம் கோல்டு ரிங்கை வந்து உருவாக்க போறாங்க. ஸோ இவங்களுக்கு 4.5 லட்சம் ஆர்டர் கிடைக்குது. அதே சமயம் 755 crores அமௌண்ட்டும் ஒரேடியா வர்றதுனால இவங்களால கம்மியான விலையில கொடுக்க முடியுது. இதுதான் இதுல இருக்கிற சீக்ரெட். அது மட்டும் இல்ல, இதனால இந்த நிறுவனத்துக்கு நல்ல பேரும் கிடைக்க போகுது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, மக்கள்கிட்ட 1 பைசாக்கு அடிஷனல் காஸ்ட்ல கொடுக்க போறதுனால ஜாய் ஆலுகாஸ்க்கு அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு இதனால நல்ல பேர் கிடைக்கும். மக்கள் அதிகமா இவங்க பக்கம் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதனாலதான் இவங்க கம்மியான விலையில கொடுக்கறதுக்கான ஒரே ரீசன். இந்த திட்டத்தை எப்போ தொடங்கி வைக்க போறாங்கன்னா, செப்டம்பர் 15, 2026 அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க போறாரு. அண்ட் இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.